வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்வி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏடிஎம்கே விசஸ் பிஜேபி அலையன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பாசிபிளா அப்படிங்கிற ஒரு கேள்வி. பாஜகவோட கூட்டணியில் இருந்ததால் தான் அதிமுக தோல்வியை சந்திச்சிச்சு அப்படின்ட்டு அதிமுகவில் சில மூத்த தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம ஜெயக்குமார் உட்பட சிலர் சொல்லியிருக்காங்க. அது உண்மையும் கூட. அட் த சேம் டைம் பாஜக இல்லாததால் தான் தோல்வியை சந்தித்தோம் அப்படின்ட்டு அதே அதிமுகவில் சில மூத்த தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. இது என்ன கணக்குன்னா, பாஜகவுக்கு எல்லா ரீஜன்லையும் ஓட் பேங்க் கிடையாது. கொங்கு பெல்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு ஓட் பேங்க் இருக்குது. நீங்கள் சவுத் சைடு போயிட்டிங்கன்னா பெருசாக பாஜகவுக்கு ஓட் பேங்க் கிடையாது. இப்போ சவுத் சைடில் இருக்கிற லீடர்ஸோ இல்லை சென்னையில் இருக்க லீடர்ஸோ பாஜகவை சேர்த்துக்கிறதால எந்த யூஸும் இல்லை அப்படின்றாங்க. ஆனால் கொங்கு பெல்ட்டில் இருக்க மூத்த தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க, பாஜகவை சேர்த்துக்கிட்டால் தான் இங்கே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குது அப்படின்ட்டு அவங்க நம்புகிறாங்க. ஸோ இதனால் ஏடிஎம்கேக்குள்ளேயே ரெண்டு தரப்பு, ஒரு தரப்பு பாஜகவை வேணும்னு சொல்லுது, ஒரு தரப்பு பாஜக வேண்டான்னு சொல்லுது. இது எடப்பாடிக்கு ஒரு சிக்கலை கொடுத்துச்சு. பாஜகவோட கொள்கை அளவில் உடன்பாடு இல்லாமல் கூட்டணியை விட்டு விலகணும் அப்படின்ட்டு இபிஎஸ் சொல்லலை. அவர் அண்ணாமலை மேலே இருக்க தனிப்பட்ட பிரச்சனையால், ஓகேங்களா, தனிப்பட்ட காழ்ப்பு விரோதம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு தனிநபரால் தான் அவர் பாஜக கூட்டணியிலேருந்து வெளியில் வந்தார். ஸோ வெளியில் வந்த இபிஎஸ்க்கு பாஜக இல்லாமல் ஒரு மெகா கூட்டணியை ஃபார்ம் பண்ணிட முடியும் அப்படின்னு அவர் நம்பினார். திரும்ப சிறுபான்மையினர் ஓட் பேங்க்லாம் நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு மெகா கூட்டணியை ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இபிஎஸ் ஐடியா பண்ணார். ஆனால் அது எதுவுமே நடக்கலை. ஆப்போசிட் சைடில் டிஎம்கேவோட அலையன்ஸ் பார்த்திங்கன்னா, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு நுண்ணரசியல் பண்ணாலும் டிஎம்கே அலையன்ஸ் உடையலை, அது அப்படியே இன்டாக்டாக இருக்குது. ஸோ அதுவுமே எடப்பாடி அண்டு பாஜக தரப்புக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது. ஸோ திருமாவளவனை உடைக்க பார்த்தாங்க, கம்யூனிஸ்ட்டை உடைக்க பார்த்தாங்க. ஸோ இது எதுவுமே முடியலை. அந்த கூட்டணி அப்படியே இன்டாக்டாக இருக்குது. அதில் அவங்களுக்குள்ள ஒரு உடன்பாடு இருக்கும். ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட், ஒப்பந்தம் ஏதாச்சும் இருக்குன்னு வச்சுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு வாய்மொழி அசூரன்ஸாவது டிஎம்கே தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் தாண்டி விசிகா ஒரு ஸ்டேட் பார்ட்டியாக ரெகனைஸ்ட் ஆகியிருக்கு பிகாஸ் ஆஃப் திஸ் அலையன்ஸ். ஸோ இந்த வெற்றி கூட்டணியை உடஞ்சி வெளில போகிறதுக்கு விசிகாவும் தயாராக இருக்காது. ஒருவேளை விசிகா போச்சு அப்படின்னா பாமகவை உள்ளே இழுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா திமுகவுக்கு இருந்தாலும், பாமக முழுக்க இப்போ பாஜக கண்ட்ரோலில் இருக்குது. ரெண்டாவது, பாமக அந்த வன்னியர் பெல்ட் அப்படிங்கிற இடத்துல பாமகவை கம்ப்ளீட்டாக உட்கார வைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு திமுக தயாராக தான் இருக்குது. ஸோ அதனால் விசிகாவை போகிறதுக்கு திமுகவும் அலோவ் பண்ணாதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது திமுக ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அதிமுக பாஜக சைடே கொஞ்சம் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜக கூட்டணி வேணும்னு சொல்லி சில அதிமுக மூத்த தலைவர்கள், வேண்டான்னு சொல்லியும் சிலர் நிற்கிறாங்க. இதற்கிடையில் ஒரு மெகா கூட்டணியை ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு இபிஎஸ் நினச்சாரு. அதுக்கும் இப்போதைக்கு பாசிபிள் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அதிமுகவை நம்பி அந்த குதிரை மேலே பெட்டி கட்ட யாரும் தயாராக இல்லை, சவாரி செய்ய யாரும் தயாராக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ வேறு ஆப்ஷன் கிடையாது. திமுகவை உட்கார வைக்கணும் அப்படின்னா இந்த கூட்டணி வேணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு எடப்பாடி தள்ளப்பட்டிருக்கார். அட் த சேம் டைம்ஸ் அவருக்கு மறைமுகமாக எச்சரிக்கையும் மிரட்டலும் பாஜக தரப்பிலிருந்து விடப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் நம்ம கவனிக்கணும். ஏன்னா திரும்ப இப்போ செங்கோட்டையன் பேசினார் பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசுவாங்க, அந்த சிம்பலை முடக்கலாம். ஸோ பல விஷயங்கள் அதிமுக தரப்புக்கு எதிர்வினையாக மாறும். அப்புறம் வெற்றி பெறாத ஒரு கட்சி, வெற்றியே பெற முடியாத ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருந்து என்ன பயன் அப்படிங்கிற முடிவும் இபிஎஸ் எடுப்பார்.
இப்படி பலகட்ட சிந்தனைகளுக்கு பிறகு தான் நேற்று அமித்ஷாவை இபிஎஸ் வந்து சந்திக்க டெல்லி போயிருக்காரு. ஸோ இந்த பிஹைண்ட் த சீன்ஸ் இந்த கூட்டணி வேணும்னு சொல்லி பாஜக முனைப்பு எடுத்திருக்கு, அழுத்தம் கொடுத்துருக்கு, எச்சரிக்கையும் விடுத்திருக்கு, எல்லாம் ஓகே. பட் ஆன் கேமரா வந்து இபிஎஸ் தான் வந்து இப்போ டெல்லிக்கு போய் இந்த கூட்டணி சம்மந்தமாக பேச போயிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது ரெக்கார்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, பாஜக கூட்டணியை அதிமுக தேடி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பதிவாகும், அப்படி தான் பேசவும் போகிறாங்க. அது அதிமுகவுக்கு ஒரு சின்ன மைனஸ் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போது பாஜக அதிமுக கூட்டணி வரும் அப்படின்னா அமித்ஷா சைட்லேருந்து சில வந்து கோரிக்கைகள்னு சொல்லக்கூடாது, சில டிமாண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான டிமாண்ட் அது. ஸோ அதுக்கு வந்து இபிஎஸ் ஓகே சொல்லுவாரா அப்படின்னு தெரியல. ரெண்டாவது, ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டும் பாஜக தரப்புலேருந்து வைக்கப்படுது. ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னா சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஸோ இவங்க எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்தால் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அது இபிஎஸோட நாற்காலிக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ அதுக்கு இபிஎஸ் ஒத்துக்குவாரா அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி நாங்கள் கூட்டணிக்கு ஓகே, ஆனால் வந்து இந்த டிமாண்டை வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன், வழக்கம் போல் பாஜக அதிமுக கூட்டணி இருக்காது, பட் இவங்கள உள்ளே கொண்டு வர முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை இபிஎஸ் எடுக்கலாம். அதுக்கு அமித்ஷா ஓகே சொல்லுவாரா இல்லையா அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து அண்ணாமலையை வந்து மாற்றணும், அவர் வந்து ஸ்டேட் லீடராக வைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் அகைன் இபிஎஸ் வைக்கலாம். அதுக்கு அமித்ஷா ஓகே சொல்லுவாரா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். எந்த வேலை கொடுத்தாவது திமுகவை திரும்ப ஜெயிக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல அமித்ஷாவும் அதிமுகவும் வந்து தெளிவாக இருக்காங்க. ஸோ அதனால் ரெண்டு தரப்புமே வந்து சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை தாண்டி துணை முதல்வர் அப்படிங்கிற ரோல் எதுவும் பாஜக தரப்புலேருந்து வைக்கப்படுதா அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். ஸோ ரெண்டு தரப்பும் என்ன பேசிக்கிறாங்க, என்ன டிமாண்ட்ஸை வந்து ஓகே பண்ணுறாங்க, எந்த டிமாண்ட்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ப்ராசஸ் தான் இனி போக போக தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு பாஜக அதிமுக கூட்டணி வந்து கிட்டத்தட்ட வந்து உறுதியாகிடுச்சு அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வரலாம். உறுதியாச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்து மைனாரிட்டி ஓட் பேங்க் வந்து இந்த கூட்டணிக்கு கிடைக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த மைனாரிட்டி ஓட் பேங்க் வந்து இனி டிஎம்கே கூட்டணிக்கு தான் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் அப்படின்னா அதுவுமே இங்கே டவுட்டாக இருக்குது. மைனாரிட்டி ஓட் பேங்க்கை விஜயை வச்சு திமுக கூட்டணிக்கு போக விடாமல் பண்ணுறதுக்கான வேலைகளும் இருக்குது. ஸோ விஜய் வந்து அந்த ரோலை ஹெவியாக பண்ணுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ திமுக கூட்டணிக்கு அந்த மைனாரிட்டி ஓட் பேங்க் போகாமல் விஜய் பார்த்துக்குவார். எந்த அளவுக்கு சஃபல் ஆகுது திமுகவுக்கும் விஜய்க்கும் அப்படிங்கிறத நம்ம ஆஃப்டர் எலெக்ஷன் தான் சொல்ல முடியும். ஏன்னா விஜய் வந்து அன்ப்ரூவன் ஓட் பேங்க், அதனால் வந்து இப்போ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு 10% ஓட் பேங்க் காமனாக வந்து அவர் வாங்குவார் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட கணிப்பு. ஸோ ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் விஜயோட அந்த பவர் வந்து ஒரு கால்குலேட்டட் பவர் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் விஜயை வச்சு நம்மளால் எதையுமே டிசைட் பண்ண முடியும். ஸோ விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவாரா அப்படின்னா டெஃபினட்டாக எல்லா கட்சிக்குமே, திமுக, அதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட்டு, பாமக, பாஜகன்ட்டு எல்லா கட்சி தொண்டர்களோட ஓட் பேங்க்கும் விஜய் கை வைக்க போகிறாரு. எவ்வளோ பர்சன்டேஜ், எந்தெந்த ரீஜனில் எவ்வளோ பர்சன்டேஜ், அவரால் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ பாதிப்பு அப்படிங்கிறது எல்லாமே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு கன்சாலிடேட் டேட்டா கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம அசம்ஷன் தான் பேச முடியும். ஆனால் நீங்கள் இப்போ நேற்று வந்து இபிஎஸ் டெல்லி போய் அமித்ஷாவை பார்க்குறாரு, கிட்டத்தட்ட இந்த கூட்டணி வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். இவங்க ரெண்டு பேரும் சேர போகிறாங்க, இந்த கூட்டணி ஃபார்ம் ஆக போகுது அப்படிங்கிறத திமுக கிட்டத்தட்ட 1.5 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே ஸ்மெல் பண்ணிடுச்சு. இவங்க அலையன்ஸு வரப்போகுது அப்படிங்கிறத திமுக ஸ்மெல் பண்ணிடுச்சு. ஸோ அதனால தான் என்ன பண்ணார், இந்த மும்மொழி கொள்கை ஓகேங்களா, தேர்ட் லாங்குவேஜ் பாலிசி, அதை வந்து கையில் எடுத்து பாஜகக்கு எதிராக பயங்கரமாக அரசியல் பண்ணார். ரெண்டாவது டீலிமிட்டேஷன், இந்த ரெண்டு கான்செப்டும் எடுத்துக்கிட்டு பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக பயங்கரமான ஃபைட்டு.
அது வந்து நரேட்டிவ் செட் தான், டிஎம்கேவோட நரேட்டிவ் செட்டு தான். டிஎம்கே வந்து நரேட்டிவ் செட் பண்ணும்போது அது மற்ற கட்சிகளை விட இண்டிவிஜுவலாக தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன அடி வாங்கிக்கிட்டே இருக்காங்க, அது ஒன்றுமே இல்லை, வரவன் போகிறவங்களாம் அடிக்கிறான்ற மாதிரி தான் இருக்கும் டிஎம்கே வெளியிலேருந்து பார்க்கும்போது. ஒன்ஸ் டிஎம்கே களத்தில் இறங்குச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வைக்கிற நரேட்டிவும் அவங்க அடிக்கிற அடியும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமும் வந்து திமுக அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் பார்ட்டி இன்னும் வந்து உயிர்ப்போடையே இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜக அதிமுக கூட்டணி வரப்போகுது அப்படின்ட்டு திமுக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே ஸ்மெல் பண்ணி தான் அந்த 2 லாங்குவேஜ் பாலிசியும் டீலிமிட்டேஷன் இஷ்யூவையும் கையில் எடுத்து பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இதோட தாக்கம் என்ன இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் பிஜேபியோட செல்வாக்கு இன்னும் கொஞ்சம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நான் குழந்தைங்கள்ட்ட பிஸ்கெட் வாங்கி கையெழுத்து வாங்கினது அப்படின்ட்டு ஒரு நரேட்டிவும் செட் ஆகி அது எல்லாமே பாஜகவுக்கு அகெயின்ஸ்டாக தான் போய் நின்றுச்சு. ஸோ பாஜகவுக்கு அகெயின்ஸ்டான ஒரு அரசியலை இங்கே திமுக பயங்கரமாக தீவிரப்படுத்தி அதோட நேமை டேமேஜ் பண்ணி வச்சுருக்காரு. இந்த டைமிங்கில் பாஜகவோட கூட்டணியில் அதிமுக வரும்போது இவங்க வந்து கேம்பெயின் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து இருமொழி கொள்கைக்கு பாதிப்பு, இந்தியை திணிக்க போகுது இந்த கட்சி, டீலிமிட்டேஷன், நம்மளோட அங்கீகாரம், ரெப்ரசன்டேட்டிவெல்லாம் கம்மி பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுக்கு எதிராக ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து அதிமுகவோட ஓட் பேங்கை சேர்த்து பாதிக்கும். இப்படி இருக்க டைமில் பாஜக கூட போய் அதிமுக சேருது. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, இது தமிழர் நலன் கிடையாது, தமிழ் நலன் கிடையாது, சிறுபான்மையினர் நலன் கிடையாது அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் அதிமுகவையும் சேர்த்தடிக்கும். ஸோ இது வந்து இந்த டைமில் அதிமுக அண்ட் பாஜக கூட்டணிக்கு ஒரு லாகிங் பாயிண்ட் தான் அப்படிங்கிறது நோ டவுட். பட் இதெல்லாம் தெரிஞ்சும் கூட்டணிக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா தே ஆர் ஆல்சோ ஹேவிங் சம் பிளான்ஸ். அது என்ன அப்படிங்கிறது நமக்கு போக தான் தெரியும். ஸோ அது 2 கட்சியும் வந்து கூட்டணியை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணணும், அவங்களோட டிமாண்ட்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படிங்கிறத வெளியில் பேசணும், அதுக்கப்புறம் அவங்க கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு போக தான் தெரியும். அப்படின்றதால இப்போதைக்கு திமுக சைடுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது, ஏடிஎம்கே பாஜக கூட்டணி சைடில் ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்னு மட்டும்தான் நம்ம பேச முடியும். பாஜக அதிமுக கூட்டணியில் இப்போ பாமக இணைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட பாஜக கூட்டணியில் தான் பாமக இருக்காங்க. அங்கே அன்புமணி மேலே இருக்க கேஸ் அது ஒரு ரீசன், அவரால் டக்குன்னு வெளியிலலாம் வர முடியாது. அதே நேரத்தில் அந்த வன்னியர் பெல்ட்டில் இருக்க ஓட் பேங்கை வந்து கவர் பண்ணுறதுக்கு திமுக சைடில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இல்லை 3 மினிஸ்ட்ரி இருக்குது வன்னியர் சைட்லேயே. ஓகேங்களா, அவங்களோட டார்கெட்டே அந்த பக்கம் இருக்க பாமக ஓட் பேங்கை ரெடியூஸ் பண்ணி அதை திமுக பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். அது கடந்த ஒரு 4-5 எலெக்ஷனாகவே அந்த சைடில் திமுக வலுவாக தான் இருக்குது. ஆனால் பாமக கிட்ட ஒரு 5% எப்பயுமே இருக்குது பார்த்தீங்களா, அதை ரெடியூஸ் பண்ணி விடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு சக்சீட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி லாஸ்ட் டைம் வந்து 8% ஓட் பேங்க் வாங்குச்சு. அட் த சேம் டைம் அதையுமே வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய இடத்துல திமுக இருக்குது. ஏன்னா நாம் தமிழர் ஓட் பேங்க் வந்து இப்போ நிறைய பேர் விஜய் கிட்ட போகிறாங்க, நாம் தமிழர் பார்ட்டிஸ் நிறைய பேர் வந்து விஜய் கிட்ட போகிறாங்க, அதை வந்து ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். இந்த டைமிங்கில் வேல்முருகனோட பாலிடிக்ஸையும் கவனிக்கணும். அவரை டிஎம்கேக்கு அகென்ஸ்டாக பேசிட்டு வெளில வராரு. இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா, திமுக எதிர்ப்பு நாம் தமிழர் கட்சியினர் வந்து விஜய் பக்கம் போகிறது கொஞ்சம் குறைஞ்சி வேல்முருகன் பக்கம் போக ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஏன்னா சிலர் வந்து வேல்முருகன் கட்சியில் இணைய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவருமே டிவிக்கே தான், இங்கிலீஷில் போட்டிங்கன்னா 2மே டிவிக்கேன்னு தான் வரும். தமிழக வாழ்வுரிமை கட்சி, அது தமிழக வெற்றி கழகம் கொஞ்சம் இணைஞ்சாங்க. ஸோ இந்த ஓட் பேங்கை அக்வேர் பண்ணால் நமக்கு திமுகக்கு எதிராக சில விஷயங்கள் பேசினா நம்ம பக்கம் வந்துடுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவரும் வந்து திமுகக்கு எதிரான பாலிட்டிக்ஸை கையில் எடுத்திருக்காரு. இது வந்து பர்பஸ்லி என்ன அப்படின்னா, நாம் தமிழர்லேருந்து வெளில வர அந்த கட்சியினர் விஜய் பக்கம் போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு வடிகால். ஸோ அதுதான் வந்து இந்த பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஐ கெஸ்ட். இதுதான் தற்போதைக்கான தமிழ்நாட்டு அரசியல். இது குறித்த மற்ற அப்டேட்ஸ்களை மீண்டும் வேறொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.